சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய தினம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி திருப்பதிகம் பாடி சிந்திக்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் பல தலங்களையும் வழிபட்டு திருச்சிராமலை திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் சாமியில் மட்டுவார் குழலியோடு தாயுமானவர் சாமி எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு வருகை பெறுகின்றார். அப்பொழுது அந்த தலத்தினுடைய பெருமை, இறைவனுடைய மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற வகையிலே திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் தலம் மிக சிறப்பு பெற்றது. அந்த தாயுமானவரை பற்றிய ஒரு வரலாறு உண்டு. அவருக்கு ஏன் தாயுமானவர் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு நம்ம அந்த தல வரலாறு. ரத்னாவதின்னு ஒரு அம்மை, அந்த அம்மையாருக்கு ஒரு பெண், அந்த அம்மையார் ஒரு சிவனடியாராக இருக்காங்க. அவங்களோட பெண்ணை காவேரி ஆற்றுக்கு அந்த பக்கம் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பெண் மகப்பேறு குழந்தை உண்டாயிருக்கா. இப்போ அந்த பெண்ணுக்கு பேறுகாலம் நெருங்க போகுது. அப்போ இந்த அம்மா தன்னோட மகளுக்கு பிரசவ நேரத்தில் போய் அருகாமையில் இருக்கணும் என்று சொல்லி வர்றாங்க. அப்போ காவேரி ஆற்றுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு இப்போ மாதிரி பாலங்கள் வசதிகள்லாம் எதுவுமே இல்லை. ஆற்றுல இறங்கி தான் அந்த கரைக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்கும் பொழுது வெள்ளம், பரிசெல்லாம் ஒன்றுமே ஓடலை, ஓடக்காரன்லாம் வரமாட்டேன்றான். ஏன்னா வெள்ளம் ஓடத்தை அடித்து கொண்டு சென்று விடும் அல்லவா, அதனால ஓடம் வரல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளம் வடியட்டும் அப்படின்னு அந்த அம்மா காத்திருக்காங்க. மகளுக்கு பிரசவ நேரம் நெருங்கியிருக்கு அப்படின்றது தெரியும். அப்போ அந்த தாயுமானவர் இருக்கார் இல்லையா, மட்டுவார் குழலி அம்மையோடு உடனாகிய அந்த தாயுமானவரை வேண்டிக்கிறாங்க. என்னோட பெண்ணுக்கு நீதான் துணையா இருக்கணும், ஒரு துணையா, என்னால் இந்த நேரத்தில் போய் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் அப்படியே அவரை வேண்டுறாங்க. அப்படி வேண்டும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாயாக அந்த அம்மையாருடைய உருவத்தில், ரத்னாவதியோட உருவத்திலே போய் அந்த அம்மையாருடைய மகளுக்கு அருகிலே இருந்து பிரசவம் பார்க்குறாரு. நாம் எல்லாம் என்ன செய்வோம், அப்பான்னு சொல்லுவோம் சாமியை. அது மாணிக்கவாசர்லாம் அத்தன், ஐயன், என்னென்ன பேர்லாம் சொல்கிறார். இவர் நம்மெல்லாம் சொல்லுறது அப்பா, அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு. அந்த அப்பாவா மட்டும் இல்லை, அம்மாவாகவும் இருந்து அந்த பெண்ணுக்கு பேறுகாலம் பிரசவம் பார்க்குறார். அதனால தான் அவருக்கு தாயும் மாணவன்னு பேர். அப்போ இந்த வெள்ளம் கொஞ்சம் வடிந்த உடனே பரிசல் போக்குவரத்து ஆரம்பித்தோடனே அந்த அம்மா வர்றாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, நம்மளால் இந்த பிரசவ நேரத்தில் போய் பெண்ணுக்கு உதவி செய்ய முடியலையே தன்னோட மகளுக்கு அப்படின்னு மிகுந்த வருத்தத்தோடு அந்த அம்மா வேகமாக பதட்டமாக வர்றாங்க. போய் பார்க்குறாங்க, தாயும் சேயும் நலமா இருக்காங்க. இந்த அம்மா உருவத்தில் அங்கே சாமி இருந்து இந்த அம்மா வரும் வரைக்கும் தொண்டு செய்திருக்கார். எப்பேற்பட்ட கருணையாளன், பெரும் கருணையாளன் பாருங்க. இந்த அம்மையார் வரும் வரைக்கும் இருந்திருக்கார். சரிதான், பிரசவம் எல்லாம் பார்த்தாச்சு, தாயும் சேயும் நலமா இருக்காங்களே அப்படின்னு போகலை. இருந்து இந்த அம்மா உள்ள வரவும் தான் மறைகிறார். அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரியுது, உறவினர்களுக்கு தெரியுது, இவ்வளவு நேரமாக இருந்து
பேர்காலம் பார்த்தது, பணிவிடையெல்லாம் செய்தது தாயுமானவர் சாமி. அந்த நீங்கள் போனீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுன்னு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கீழேயே தாயுமானவர் வந்துடும். எல்லாருமே உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு போயிடுறாங்க, தாயுமானவர் நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உச்சி பிள்ளையாருக்கு போகிறதுக்கு முன்னாடியே தாயுமானவர் கோயில் வந்துடும். அதனால் நீங்கள் அவசியம் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய அற்புதமான திருத்தலம் தாயுமானவர் திருக்கோயில். அந்த கோயிலில் இந்த அற்புத வரலாறை எல்லாம் சித்திரமாக நீங்கள் ஏறி அப்படியே போகும்போதே பார்க்கலாம். சாமி அந்த தல வரலாற்றோட சிறப்பை சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இந்த திருஞான சம்பந்தர் அங்கே போய் அந்த தாயுமானவர் பெருமானை பாடிய பாடலை இன்று வரை அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் பாடி சுகப்பிரசவம் இனிதே நடைபெற்றிருக்கிறது. இது இன்று வரை அனுபவத்தில் கண்ட உண்மை. எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் தாயுமானவரை நினைச்சோம், எங்களுக்கு பதியமே தெரியாது. திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரா, முதல் திருமுறை பாடியிருக்காரா, திருச்சிராப்பள்ளி தாயுமானவர், அதெல்லாம் தெரியாது. ஆனால் தாயுமானவரை நாங்கள் மனதார நினைத்தாலும் அந்த சுகப்பிரசவம் நடக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் இந்த திருப்பதிகம் நாம் ஓத இருக்கின்றோம். இந்த திருப்பதிகத்தை தாய்மார்கள் தினசரி ஓத வேண்டும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுகப்பிரசவமே ஆறதில்லை, ஆக விடுறதும் இல்லை. ஆனால் நம்ம இந்த திருப்பதிகத்தை ஓதினால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும் என்று நிறைய அனுபவத்தில் கண்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கை தான் மிக முக்கியம். நம்பிக்கையோடு ஓத வேண்டும். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றோடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. கைமகவேந்தி கடுவனோடி கலைப்பாய்வான் செம்முகமந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி வெம்முகவேல தீருரி போர்த்த விகிர்தானி பைமுகனாகும் மதியுடன் வைத்தல் பழியன்றே. மத்தம் உலவம் மலலை ததும்ப வரை நீழல் செந்தன் புனலும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேலுடையார் விடையூறும் எம்தம் அடிகள் அடியார் கல்லல் இல்லையே. துறை மல்கு சாரல் சுனை மல்கு நீளத்து இடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் கணலெறியாடும் கடவுள் எம் பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே. கொலை வரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும்
சிலை வரையாக செற்றனரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரலாமை உணர்வீர்கள். நிலவரை நீலம் உண்டது வெள்ளை நிறமாமே வெய்யதன் சாரல் விரிநிற வேங்கை தன் போது செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலோர் பாகம் மகிழ்வார் நஞ்சுன்ப தலையோட்டில் ஐயமும் கொள்வர் யார் இவர் செய்கை அறிவாரே. வேயுயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேவுயர் கோல் சிராப்பள்ளி மேய செல்வனார் வேயுயர் சாரல் கருவிரல் ஊகும் விளையாடும் சேவுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயுயர் கொல்லி கைவிலக்காக பெருமானார் தீவுகந்தாடல் திருக்குறிப்பாயிற்றாகாதே. மலை மல்கு தோழன் வழிகட ஊன்றி மலரோந்தன் தலைக்கலனாக பழிதிரிந்துண்பர் பழியோரார் சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லும் காள் சில அளபோதும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே. அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கடல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேய வார்சடை செல்வர் மனைதோறும் இறப்புள்ளிர் உம்மை ஏதில கண்டார் இகலாரே. நானாதுடை தீர்ந்தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகலுண்டோது ஓர்கள் உரைக்கும் சொல் நானாதுடை நீர்த்தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகலுண்டோது ஓர்கள் உரைக்கும் சொல் பேனாதுரு சீர் பெருதும் என்பீர் பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே. தேனயம் பாடும் சிராப்பள்ளியானே திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழுமல ஊரின் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே. தேனயம் பாடும் சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்த தவறொடு மன்னி வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம்.